அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமானான் வெற்றி நடை போடுகிறது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு டிவிகே தலைவர் விஜயோட செயல்பாட நீங்க எப்படி பாக்குறீங்கம்மா? விஜய் எல்லாத்தையும் பார்த்துருக்கணுமா, அந்த இறந்து போனீங்க எல்லா குடும்பத்தையும் நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கணும். அப்போ அவருக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்கும். ஆனால் அந்த குடும்பத்துக்குலாம் அவர் நிதி உதவி கொடுத்தாலும் கூட அதுக்கு உண்டான பலம் கிடைக்கணும்ல. போச்சா இல்லையா, எப்படி இருக்கிறீங்க, ஒரு விசாரிப்பு தானே விசாரிக்கணும். அது மாதிரி அவர் வீடியோலாம் அனுப்பி ஆறுதல் சொன்னார். எத்தனை அனுப்புனாலும் ஆறுதல் கிடைக்குமா? முன்னாடி சொல்ற மாதிரி ஒரு கோபமா இருந்தா கூட அவரை பார்த்தா கொஞ்சம் கோபம் நீங்கும். அது பார்க்கணும். அது ஆனா சென்னைக்கு அழைச்சிருக்காரு. அழைச்சிதான் கூட அது பிரச்சனை இல்லை, அது தேவையில்லை. இங்கே பார்க்கலாம், அதுதான் நல்லது. நம்மளுக்கு பொறுத்தவரை திருப்திகரமா இல்லைங்க. அவர் நேரில் அவங்க வீட்டில் போய் பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தாருன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கும். மற்றபடி இது நம்மளுக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியலைங்க. நம்ம ஏன்னா தனிப்பட்ட விதமாக பார்க்க சொல்கிறாங்க. அவங்களுடைய மாவட்ட தலைவர்களை வச்சு அவங்களுடைய ஒரு அணி மாதிரி இது பண்ணி பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போயிருந்தோம்னா ஒரு திருப்திகரமாக இருந்திருக்குங்க. இப்போ இந்த 41 பேர் குடும்பத்தையும் சென்னைக்கு அழைச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு திருப்திகரமா இல்லைங்க. இறந்தவங்க வீட்டுக்கு நம்ம தான் போகணுமே ஒழிய அவங்க நம்ம வீட்டுக்கு வர சொல்றது அது சரி வராத ஒரு இதுதான். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோட செயல்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்கள் நல்லபடியாக பார்க்குறோம். ஏன்னா அடிபட்டவருக்கு அவரே நிதி உதவியும் கொடுத்துருக்காரு, எல்லாமே செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள கூப்பிட்டு நலம் விசாரிச்சிருக்காரு, அது வர சொல்லியும் ஆர்டர் சொல்லியிருக்காரு, மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அவர் வர முடியலனா கூட பக்கத்தில் இருக்கிற மற்ற நிர்வாகிகள், அந்த மாவட்டம் சம்மந்தப்பட்டதோ இல்லை அருகில் உள்ள மாவட்டம் சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் போயிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கலாம், ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். அவங்க துக்கம் நடந்த அந்த தருணத்தில் யாருமே அந்த பக்கம் போகாது மிகுந்த வருத்தளிக்குது. மற்ற அரசியல் கட்சி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மக்களுக்கு உதவிகரமாக வந்துடுறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் இன்னும் அவங்களோட கட்டமைப்பை வலுவாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தாக இருக்கு. அவர் அறிவித்த 20 லட்சம் நிவாரண தொகை கொடுத்துருக்கிறாரு. மேலும் அவர் அழைச்சி சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா பணம் மட்டும் ஒரு உயிரை திருப்பி வாங்காது இல்லைங்களா. அந்த ஆறுதல்ங்கிறது அனைத்து கட்சியும் கொடுத்துருக்காங்க, நிவாரண பொருள் கொடுத்துருக்காங்க, நிவாரண தொகையாகவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துமா அப்படிங்கிறது தெரியாது. நேரில் சொல்ற அந்த ஆறுதல் தான் மக்கள்கிட்ட எடுபடுங்கிற விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம்.